அப்படின்னு பாட்டி ஒரு குரல் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்து சாப்பிடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். 6 பேருக்கு கரெக்டா இருக்குதா? அப்ப எல்லாருக்கும் தானே? ஆமா, எல்லாருக்கும் தான். போய் கூப்பிடுறா. இதை கூப்பிட்டுறேன். ரோகிணி 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 பிரியாணி பிரியாணி வந்திருக்கேன். ஏன் இப்படி அலைறீங்க? வாசனை எப்படி தூக்குது தெரியுமா? வா வா வா. அம்மா வாங்கம்மா. டேய், அவன் வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிடணுமாடா? போடா. பா நீ வாப்பா. சாப்பிட அம்மா வர மாட்டேங்கிறாளா? ஓ பா நீ வாப்பா. நீ வந்து ஆரம்பிச்சு வைப்பா. உன் கை ராசியான கைப்பா. படி நீ வந்து பண்ணுப்பா. எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமா ஆமா ஆமா. அப்பாவே போயிட்டாருமா. ஓஹோ, நான் இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டாரா? போட்டும் போட்டும். ஏய் கனடாக்காரா வரவில்ல. அட வண்ட. ஐயோ ரோகிணி ரோகிணி. நீ வாப்பா. வருவாப்பா வாப்பா. சாப்பிடுறதுல கூட வா. நீ எந்திரிப்பா வாப்பா. வா வா வாப்பா. இது என்ன கண்டு கழிப்பதற்கா இல்ல உண்டு கழிப்பதற்கா? வாசனை நல்லா தூக்குதுல. பிரியாணி கேக்குறவா? ஆமாண்டா, தெருப்பூரா மணக்கும் போல. எப்பவுமே நம்ம வீட்டுல பூ வாசனை மட்டும் தான் மணக்கும். இன்னைக்கு பாரு பிரியாணி வாசனை மணக்குது. இங்க பாருப்பா, சிக்கன் பீஸ், முட்டை, லெக் பீஸ், பிரியாணி எல்லாம் போட்டு வச்சாச்சு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம். நல்லதானே? ஆண்டி, வாசனை நல்லா தான் இருக்குல்ல? ஆமாமா, பிரியாணினா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பசிக்குதா ஆண்டி? லைட்டா பசிக்குதுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா நடந்தா சரியாயிடும். பாப்பா அம்மா வராங்க. அம்மா வராங்க. மனோஜே, வாப்பா வந்து உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஆண்டி, லேட்டா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. அல்சர் வரும், கிட்னில ஸ்டோன் வரும், பிபி வரும். அது வரும்மா. இருந்தாலும் எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. சரிங்க ஆண்டி. வா மனோஜ். அப்பா உட்கார்றா. டேய் டேய், நீ எல்லாம் தெரிஞ்சிருது. அங்கதான் அதிகமா இருக்கு. அங்க போய் பார்லரம்மா, சிக்கன்லாம் அப்படியே அல்வா மாதிரி சாஃப்டா இருக்குது. அங்கேயே டேஸ்ட் பார்த்து தான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். பா, அந்த பக்கம் நல்லா லெக் பீஸ் இருக்குது. யாரு கொடுத்து வச்சிருக்குதோ? டேய், அவதான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாள்ல, நீ பாட்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிற. பா, இது வாங்கிட்டு வந்ததுலப்பா, பிரசாதம். ஏங்க, இதுதான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் முகமது அன்சார்னு இருக்கிறான். அவங்க வீட்டுல ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறாங்க. டெய்லி அவங்க சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. ஓ, வீட்டுல செஞ்சதா? ஆமாப்பா. இந்த பிரியாணியில என்ன ஸ்பெஷல்னா, நம்ம என்ன வேண்டிக்கிட்டு இதை சாப்பிடுறோமோ அது உடனே நடக்குமாப்பா. நமக்கு வேண்டியவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்கள கூட இந்த வீட்டுக்கு திரும்பி வர வைக்கிறதுக்கு இந்த பிரியாணிக்கு பவர் இருக்குது. அப்படின்னா இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அது எப்படிடா பிரியாணியால நடக்கும்? டேய், நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் பிரியாணின்னு வந்தா அது ஒரு எமோஷன்டா. அதால பிரிஞ்சவங்க எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். மா, கேட்டீங்களா? வேண்டிக்கிட்டே நடக்குமா? விஜயா, பாய் வீட்டு பிரியாணி அவங்க சாமி கும்பிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். மீனா உட்காரு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாதான் நம்ம நினைச்சது பழிக்கும்பா. விஜயா, முத்து சொன்னது கேட்டதா? வா விஜயா. சரி சரி, என் பிள்ளை வீட்டுக்கு வரணுமே, இதுலயாவது நடக்குதான்னு பாப்போம்.
தாண்டா கை வைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளார ஏன்டா கை வச்ச? உட்கார், நீங்களும் உட்காருங்க. சாப்பிடலாமா? ஆரம்பிங்க. தெரிஞ்சவங்க வந்துருவாங்கன்னு சொன்னால, அதனால தாங்க சாப்பிடுறேன். வந்துருவாங்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டாதான் பலன் கிடைக்கும். என்ன கொத்திட்டு இருக்கிற? இந்த அப்படி நல்லா சாப்பிடு, பெரிய பீஸா சாப்பிடு. இவ்வளவு டிஃபரெண்டான பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்ல. அது வெளிநாட்டுல இருந்து மாஸ்டர் வந்து செய்யறாராம். ஓ, வெளிநாட்டு மாஸ்டரா? அரேபியால இருந்து யாராவது வந்துட்டாங்களா? அரேபியாவா மலேசியாவெல்லாம் தெரியாது, வெளிநாடு மட்டும்தான் தெரியும். மலேசியா உடனே எனக்கு ஞாபகம் வருது. ரோகிணி, உன் அப்பா என்ன ஆனாரு? அம்மா இப்ப தெம்பாயிட்டாங்க பாருங்க. இப்ப டப்பிங் சினிமா ஒண்ணு போடுவாங்க பாருங்க, மம்மி ரிட்டர்ன்ஸ். டேய், அது வேற மம்மிடா. டேய், நம்ம மம்மியை விட அது சாதாரணம் தான்டா. டேய், அவன சும்மா இருக்க சொல்லு. ரோகிணி, உன் அப்பா என்ன ஆனாரு? அன்னைக்கு நடந்த பிரச்சனையில நான் கேட்க மறந்துட்டேன். அது வந்து நான் கால் பண்ணேன், அவர் மொபைல் ரீச் ஆகல. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னியே. அப்படிதான் ஆண்டி சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் மர்மமா இருக்கு. வந்துட்டாருங்கற வரலங்கற? உண்மையை சொல்றியா சும்மா சொல்றியா? ஒண்ணுமே புரியல. அம்மாக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிக்குது. அம்மா, அவர் வேற ஏதாவது எமர்ஜென்சின்னு போயிருப்பாருமா, நீ சாப்பிடுமா. ஏய், ஃப்ளைட்ல வந்துட்டு இருந்த விட இன்னும் ஏன்டா வரல? அதான்பா, நடுவில் ஒரு ஃப்ளைட் காணாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இவரு வானத்திலே காணாம போயிட்டாரா? சரி, அப்பா விடுங்க. மாமான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஆமா, பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருந்தாருல்ல, அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசவே இல்லையா ரோஹிணி? நான் அவருக்கும் ட்ரை பண்ணேன், அவரும் கால் எடுக்கல. இதெல்லாம் நம்புற மாதிரியா பாருக்குது. சரி, நீங்க சாப்பிடுங்க. ரோஹிணி, அப்பா வருவாருன்னு சொன்ன வரல, மாமாவும் போன் எடுக்கல. இதெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு இதெல்லாம் சரியா படல. விஜயா, சாப்பிடும் போது இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு? நீ சாப்பிடு, நீயும் சாப்பிடுமா. உனக்கு தூக்கம் வருது, எனக்கு வரலையே. ஏன் ஆண்டி, உங்களுக்கு சரியா ஜீரணம் ஆகலையா? ஆமா, நீ அடுக்கடுக்கா சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு எனக்கு ஜீரணம் ஆகல. நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன ஆண்டி பொய் சொன்னேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுவுமே புரியாது, ஏன்னா நீ பச்சை குழந்தை பாரு. ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? உன் அப்பா எப்ப வருவார்னு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதையும் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே வர. கேட்டு அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சியா? இல்ல ஆண்டி, சமாளிக்கலாம் இல்ல, நிஜமாவே எனக்கு தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? உன் கல்யாணத்துக்கு வரல, தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு வரல, ஃளைட்ல வந்தவரை இன்னும் வீடு வந்து சேரல. தெரியாம தான் கேக்குறேன், நிஜமாவே அப்படி ஒரு அப்பா இருக்காரா இல்ல உன் கற்பனையா? பொய் சொல்லியே எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கியா? என்ன ஆண்டி நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நீ சொல்றது நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது வேற எப்படி நினைக்கிறது? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் இதை கேட்டுட்டு இருக்கேன்.